ஒரு நாடு அவங்களுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 25% மட்டும்தான் கடன் வாங்கணும் பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே கடன் வாங்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐயோ அந்த நாட்டுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும் தெரியுமா? இதை சொன்னது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு பெரிய ஒருத்தர் இருக்கார். அவர் யார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களே தெரிஞ்சுக்கிடுவீங்க. அவருக்கும் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள் இல்லாட்டி பெரிய ஒரு டாக்டர் அவங்களுக்குலாம் சம்மந்தமே கிடையாது. என் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தாத்தான்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அவர்கிட்ட கேட்குறேன், ஐயா 4 லட்சம் கோடி இருக்குப்பா, அப்போ நான் 23% மேலே வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறீங்க, இப்போ நம்ம கடன் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் தோராயமாக ஒரு 10 லட்சம் கோடி இருக்குது, கடன் வாங்கிக்கிட்டே இருக்கமே அப்படின்னு கேட்டால், கடன் வாங்குறதுக்கும் உனக்கும் என்னையா சம்மந்தம் இருக்குது, உனக்கு என்னையா சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறார். பெருசை போட்டு பொலன்னு பொழந்துட்டு இருக்காங்க. எதுக்கு அப்படிங்கிறதும் இதை தூண்டி விட்டது யார் தெரியுமா? மிக முக்கியமான நபர் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப ட்விஸ்டாக இருக்குல்ல, செமையாக இருக்கும். நல்லா பாருங்கள், இது கம்ப்ளீட்டாக பாருங்கள். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். நான் சொன்ன இந்த தாத்தாவுக்கும் டாக்டர் ஜெயரஞ்சன் அவர்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது வேற தாத்தா. இந்த ஜெயரஞ்சன் அவர்கள் ரொம்ப அறிவாளி. அதிமுக பீரியடில் அதிமுக கடன் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கொடுமையான விஷயம், கடனே வாங்கக்கூடாது, இதுக்கு மேலே கடன் வாங்கினா தமிழ்நாடு அவ்வளோதான் அம்போ ஆயிரும், திவால் ஆயிரும், இங்கே திராவிடம் அப்படிங்கிறதே கடன் வாங்கி தான் ஆட்சி நடத்துறது அப்படி இப்படின்னு சொல்லி பெரிய ஆள், பெரிய அறிவாளியாக காண்பித்து கொண்ட ஒரு நபர். திடீர்னு பார்த்தா அவருடைய ஒரு வீடியோவை எடுத்து நம்ம டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் இருக்கார் பார்த்தீங்களா, முன்னாள் அமைச்சர் அவர் தான், அவர் என்ன செய்கிறாரு பாருங்களேன், என்ன மாதிரி ரிப்ளை கொடுத்துட்டாரு வித் அவருடைய யூனிக் ஸ்டைலில் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோவை பகிர்கிறார். இது என்ன செய்கிறாங்க, நெட்டிசன்ஸ் பார்த்துட்டாங்க. இந்த உலகத்திலேயே 2025 சகிக்க முடியாத ஃபேஸ் ரியாக்ஷன் கொடுத்த மனுஷன் இவர் தான்ப்பா, இவர் மூஞ்ச பார்க்கறதுக்கே அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு டாக்டர் ஜெயரஞ்சன் அவர்களுடைய ஃபேஸை போட்டு ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிட்டு இருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது தான் தெரியுது, இல்லை ஒரு ஆங்கர் கேட்குறாங்க, கடன் மேலே கடன் வாங்கிட்டே இருக்கமே, 10 லட்சம் கோடி, கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி நம்ம வாங்கிட்டோம் தமிழ்நாட்டு கடன், இவ்வளோ வருடங்கள் இல்லாத அளவுக்கு 4 வருடங்களில் அதிக அளவு கடனை தமிழ்நாடு வாங்கியிருக்கிறது அப்படிங்கிற அந்த பெரிய பெருமையை அந்த ஆங்கர் கேட்கும்போது, கடன் வாங்கினா என்னங்க, கடனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டார். நான் என்ன கேட்குறேன்னா, அப்போ தமிழ்நாடு கடன் வாங்கினா இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதா? இதே தமிழ்நாடு 2021 ஆட்சிக்கு முன்னாடி அதிமுகவினுடைய ஆட்சி கடைசி காலகட்டத்தில் அண்ணன் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள்லாம் இருக்கார்ல, அவர் என்ன தெரியுமா போடுறாரு, அவர் நிதிநிலை அறிக்கை பட்ஜெட்லாம் நம்ம சொல்லுவோம்னா அந்த பட்ஜெட்டை அதை போட்டுட்டு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் 4.5 லட்சம் கோடி ரூபாய் இருந்த போதே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் 56,000 ரூபாயிலிருந்து 60,000 ரூபாய் கடனில் தான் பிறக்கிறது அப்படின்னு சொல்லி எழுதி வச்சாங்க. ஸோ இங்கே தமிழ்நாடு அரசாங்கம், தமிழ்நாடை ஆட்சி செய்யக்கூடிய கட்சிகள் கடன் வாங்கினாங்கன்னா அது தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கிறது. அந்த நேரத்தில் அந்த ஆங்கருக்கு அந்த பதில் கொடுக்க முடியலையோ இல்லை தெரியலையோ இல்லை வேணும்னு மறுத்துட்டாங்களோ அப்படிங்கிறதுலாம் தெரியல. பட் இந்த மனுஷன் கேட்குறதுக்கு பதில் என்னன்னா, இவங்க வாங்குகிற கடனுக்கும் இவங்க செய்கிற ஊழலுக்கும் ஊதியத்தை யார் அனுபவித்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்டால் டாக்டர் ஜெயரஞ்சன் மாதிரியான நபர்கள் கிடையாது. நீங்கள் எங்கேயோ போய் ஒரு ஓரத்தில் அவங்க கூட உட்காந்து ஊர் கதை, உலக கதை, அமெரிக்காவுக்கு இப்போ தான் போயிட்டு வந்தேன், அமெரிக்காவில் இருந்து நாங்கள் இப்போ பெரிய விஷயங்கள் படிச்சுட்டு இருக்கோம், இப்போ நாங்கள் அடுத்த டெவலப்மெண்ட்டை பற்றி யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு ஃப்ராடு வேலையை செஞ்சுட்டாருன்னு சொல்லி அதையும் இப்போ ட்ரோல் மெட்டீரியலாக மாற்றிட்டாங்க. எஸ்டிஜி இந்தியா இண்டெக்ஸ் 2023-2024 ரிப்போர்ட்டில் 2020-2021 முதல் இடத்துல சண்டிகர் 79 பாயிண்ட்ஸ், இரண்டாவது இடத்துல கேரளா 75 பாயிண்ட்ஸ், மூணாவது இடத்துல தமிழ்நாடு. 2023-2024 கேரளா 79 பாயிண்ட்ஸ், உத்தராகண்ட் 79 பாயிண்ட்ஸ், தமிழ்நாடு 78 பாயிண்ட்ஸ். அதாவது சோகால்டு அதிமுக பீரியட் அண்ட் டிஎம்கே பீரியடில் மூணாவது இடத்துல தான் தமிழ்நாடு இருந்துட்டு இருக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அந்த குரூப் இண்டெக்ஸ் அப்படிங்கிறதுல. ஸோ இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறதுல 2 ரிப்போர்ட்லையுமே தமிழ்நாடு 3ஆம் இடத்தில் தான் இருக்கிறது. ஆனால் இந்த தமிழ்நாட்டை ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் மேலெழுப்பி கொண்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய உருட்டை டாக்டர் ஜெயரஞ்சன் அவர்கள் குறிப்பிடும்போது நெட்டிசன்ஸ் அதை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்காங்க. இது மட்டுமா, அந்த ஜெயரஞ்சன் அவர்கள் என்னெல்லாம் இதுக்கு முன்னாடி திராவிட கட்சிகளை பற்றி, அவங்களுடைய மகா உருட்டுகளை பற்றியும் ஊழல்களை பற்றியும் அவங்களுடைய செலவுகளை பற்றியும் கடன் வாங்கும் திறமையை பற்றியும் விஞ்ஞான ஊழலை பற்றியும் என்னெல்லாம் எழுதியிருக்காருங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நோண்டி ஒவ்வொரு இடத்துலையா போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க.
சார் போஸ்ட் அப்படின்னு சொல்லி டாக்டர் ஜெயரஞ்சன் அவர்களுக்கு ஏகப்பட்ட போஸ்ட் வந்திருக்கும். ஆனால் அந்த மனுஷன் பேசுகிற கடன் வாங்கினா என்ன உங்களுக்கு உனக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லி இந்த அரசு அதிகாரிகளில் ரொம்ப டெரர் பீஸ்லாம் இருக்கும் தெரியுமா, அந்த டெரர் பீசஸ் மாதிரியே இவருடைய ஃபேஸை வச்சுக்கிட்டு அவர் சொன்ன விஷயங்கள் உண்மையிலேயே 2025 மோஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவாய்டபிள் ஒரு ஃபேஸாக உங்களுடைய ஃபேஸை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அவார்ட் கோஸ் டு டாக்டர் ஜெயரஞ்சன். இதை நான் சொல்லலை, ட்விட்டரில் நீங்கள் எந்த பதிவு எடுத்து பார்த்தாலும் தெரியும். இதுவரையிலும் டாக்டர் ஜெயரஞ்சன் அவர்களுக்கு நமக்கு எந்த வாய்க்கா தகராறும் கிடையாது. ஆனால் அவர் பேசின பேச்சுக்கள், அதை பகிர்ந்த டாக்டர் செந்தில்குமார் அவர்களுக்கு ஏதோ ஒரு சிக்கல் இருந்திருக்கு. டாக்டர் ஜெயரஞ்சனை எப்படியாவது மாட்டி விடணும் அப்படின்னு சொல்லி செமையாக மாட்டி விட்டார். இப்போ வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. அனுபவிங்க ராசாக்களா, அனுபவிங்க. இது இப்போ ட்ரோல் மெட்டீரியலாக மாறிடுச்சுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. இடும்பவனம் கார்த்திக் கூட இப்போ ஒரு ட்ரோல் பண்ணியிருக்காரு. 2026 இந்த ஆண்டில் என்ன ரெசல்யூஷன் எடுத்த ரெசல்யூஷனா, அதுக்கு உனக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஏங்க இது ஆனந்த் ஸ்ரீனிவாசன் 26 வயசுல நீ என்ன சேர்த்து வச்சிருக்கன்னு சொல்லி கொஞ்ச நாள் ஒரு ட்ரோல் மெட்டீரியல் மாத்திருந்தாங்க பார்த்தீங்களா. அதே மாதிரியான நிலைமை தான் இப்போ ஜெயரஞ்சன் அவர்களுக்கும் இருக்கிறது. போராடிய ஆசிரியரின் கையை காவலர்கள் உடைத்ததாக சக ஆசிரியர்கள் புகார். இன்னைக்கு 7வது தினமாக சம வேலைக்கு சம ஊதியம், தயவு செஞ்சு அதை செய்யுங்கயா அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் போராடிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நியூ இயர் அதுமாவும் அவங்களுடைய போராட்டம் தொடர்ந்து வருகிறது. பெண்கள் போராடின அந்த பெண் செவிலியர்கள், பெண் தூய்மை பணியாளர்கள்லாம் அரெஸ்ட் பண்ணி ஒவ்வொரு நபராக 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஒரு பஸ்ஸில் ஒவ்வொரு இடத்துலையும் மாற்றி விட்டு அந்த பெண்களுடைய மனநிலைமையை, அந்த போராடக்கூடியவர்களுடைய அந்த வீரியத்தை குறைப்பதற்கு என்னெல்லாம் காவல்துறை அதிகாரிகளால் செய்ய முடியுமோ அது அத்தனையும் செய்யப்படுவதாக பல குற்றச்சாட்டுகளை பல நபர்கள் வைத்து வருகிறார்கள். எங்களுக்கு இங்கே நாங்கள் கேட்குறது சம ஊதியம், சம வேலை வாய்ப்பு, இவ்வளோதான். இதை தடுத்து வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் அதை கொடுக்குறேன்னு சொல்லி வாக்குறுதிகள் கொடுத்தீங்க. அந்த வாக்குறுதிகள் என்ன அப்படிங்கிற ஒரே ஒரு கேள்வி மட்டும்தான் இங்கே உயர்ந்து வருகிறது. ஸோ இந்த இடத்துல ஆசிரியர்கள்லாம் கேட்குறாங்க, அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை பார்த்து, இதே நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த போராட்டம் நீங்கள் செய்கிறதா இருந்தால் நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்போம். ஆனால் எங்கள் போராட்டத்தை ஒடுக்குவதற்காக நீங்கள் செய்யக்கூடிய வேலை உங்களுக்கே மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள், இது சரியா தவறா அப்படிங்கிற கேள்வியே கேட்குறாங்க. காவல்துறை அதிகாரிகளும் இதை பற்றி யோசிப்பாங்க. ஆனால் என்ன, எல்லாம் மேலெடுத்து உத்தரவுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வேலையை செய்ய வேண்டியதாக இருக்குது. அடுத்ததா லிஸ்ட்லேயே இல்லாத ஒருத்தர் சிக்கினார். அது வேறு யாருமே கிடையாது, ப. சிதம்பரம் அவர்கள். ரொம்ப நாளாக தமிழ்நாட்டு அரசியலை பற்றி அதிகமாக பேசாத ஒரு நபராக ப. சிதம்பரம் அவர்கள் இருந்தாங்க. ஆனால் உண்மையிலேயே ரொம்ப டீசெண்டாக உண்மை என்ன அப்படிங்கிறத பேசுகிறதுக்கு ப. சிதம்பரம் அவர்களுடைய மகன் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் உரித்தான ஒரு நபர். ஆமாம், தமிழ்நாட்டில் எனக்கு கிடைச்ச தகவலின்படி கஞ்சாவினுடைய அளவுகள் அதிகமாக இருக்குது, நிறைய பேர் போதையில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல துணிவு இருந்த ஒரே ஒரு அரசியல்வாதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்தி சிதம்பரம் அவர்கள் தான். அவங்களுடைய கூட்டணியிலேயே இருந்தாலுமே அந்த மனுஷன் 1000 மடங்கு உயர்ந்தவராக என் கண்ணு முன்னாடி நிறைய இடத்துல தெரிந்திருக்கிறார். ஏன்னா உண்மை அப்படிங்கிறத பேசி விட்டு போயிட்டே இருப்பார், எதை பற்றியுமே யோசிக்க மாட்டார். அப்படிப்பட்ட கார்த்தி சிதம்பரம் அவர்களுடைய அப்பா சிதம்பரம் அவர்கள் இருக்கார்ல, அவர்கிட்ட 3 முறை வட மாநிலத்தவர் தாக்கப்பட்டார்களே சார், அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உங்கள் தமிழே எனக்கு புரியல பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறார். மறுபடியும் ஒரு நிருபர் கேட்குறாரு, இல்லை சார், வட மாநிலத்தை சார்ந்த ஒரு நபர் தாக்கப்பட்டார் அல்லவா, உங்கள் தமிழ் எனக்கு புரியலங்க, ஐயோ நீங்கள் பேசுகிற தமிழா எனக்கு சுத்தமாக புரியல அப்படின்னு சொல்கிறார். நீங்க பேசுற தமிழ் எனக்கு புரியலையா? இல்லை இந்திய கூட்டணி ஜெயிச்சிருமா? இந்திய கூட்டணி எப்படி ஜெயிக்காம போகும், அது சூப்பராக இந்திய கூட்டணி ஜெயிச்சிரும். இல்லை இப்போ மட்டும் உங்களுக்கு எப்படி இந்த தமிழ் புரிஞ்சிச்சு, அது அப்படிங்கிற நிலைமையில் இன்னைக்குள்ள அரசியல்வாதிகளுடைய பதில்கள் இருக்கின்றன. அதாவது கேட்கப்படக்கூடிய கேள்விகளை கூட புரிந்து கொண்டு அவங்களுக்கு புரியுது, ஆனால் அதுக்கான பதில் இல்லாததுனால எனக்கு புரியவே இல்லை சாமி, நீங்கள் பேசுறது தமிழா அப்படிங்கிற மாதிரி தமிழுக்கே புதிய இலக்கணத்தை தேடும் வேலையில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனால் ஒன்றுங்க, இந்த தேள் கொட்டின அந்த ஒரு திருடன் பொத்திக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கத்தவும் முடியாது, காரவும் முடியாது, உட்காரவும் முடியாது, அழுகவும் முடியாது. ஏன்னா கத்துனாங்கன்னா ஊர் உலகம் கண்டுபிடிச்சிடும், திருடனுக்கு மறுபடியும் அடி கிடைக்கும். அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளால் பதிலும் சொல்ல முடியலை, சொல்லாமல் இருக்கவும் முடியலை. அதனால் கேள்வி தமிழே எனக்கு புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நீட்டாக எஸ்கேப் ஆகிறாங்க. நடக்காது ராசாக்களா, இன்னும் 3 மாதம் மக்கள் மத்தியில் நீங்களாம் போக போகிறீங்க, மக்கள் கேள்விகளை கேட்க போகிறாங்க, அந்த கேள்விகளுக்கு பதிலெல்லாம் தயார்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததா கடைசியாக இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேனே, இப்படிப்பட்ட பதிவுகளை பார்த்த பின்னும் இதன் மூலம் கிடைக்கும் உணவு எப்படி இவர்களுக்கு செரிக்கிறது, என்ன எளவு வாழ்க்கையடா மானிட வாழ்க்கை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்கிறார். எவ்வளோ விரக்தியாக பேசியிருக்காரு இவர். யாரா இவர் போட்டிருக்கக்கூடிய இந்த ட்வீட்டில் அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா, பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர், ஊடகவியலாளர், அரசியல் விமர்சகர் அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேருடைய ஃபோட்டோ. இவனெல்லாம் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பக்கா திமுக காரங்க,
பக்காவாக தெரியும் எல்லாவனுக்கும் இவனுக்கு திமுக மேடையில் இருக்கிறது எல்லாமே தெரியும். ஆனால் இவனுங்களை இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அப்படின்னு சொல்லி ஆளும் அரசாங்கத்திடம் கட்சியிடம் காசு வாங்கிட்டு ஊழையிடக்கூடிய சில இந்த ஊடகசாரிகள் இருக்காங்கல்ல, இந்த ஊடகசாரிகள், அந்த ஊடகசாரிகள் என்ன செய்கிறாங்கன்னா இவனுடைய கீழே பெயர் பத்திரிகையாளர், அண்டாவினுடைய கீழே பத்திரிகையாளர், என்னைய திமுக சொம்புன்னு சொல்லாதீங்க, என்னைய திமுக அண்டான்னு சொல்லுங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு பட்டத்தை கொடுத்த பின்னும் அவர் எப்படி தான் போடுவாங்க, பத்திரிகையாளர்னு சொல்லி போடுவாங்க. ஏன்னா பார்க்குறவங்களாம் முட்டாள் பாருங்க, நீங்கள் போடுற பித்தலாட்ட வேலையெல்லாம் மக்கள் பார்த்து முடிச்சுட்டாங்க. இனி நீங்கள் பத்திரிகையாளர்னு போட்டாலும் சரி, ஊடகவியலாளர் அப்படின்னு சொல்லி போட்டாலும் சரி. அப்போ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா, சில நபர்களை சங்கி அப்படின்னு சொல்கிறத கூச்சமாக பார்க்கிறார்கள் அப்படின்னு சொல்லி இதே திமுக காரங்க இப்படி இந்த சோ கால்டு இந்த நபர்கள் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் இவங்க எதுக்கு பயப்படுறாங்கன்னா, ஆமாம் நான் ஒரு திராவிடன் தான், நான் ஒரு திமுக ஆதரவாளர் தான் அப்படின்னு சொல்கிறத வெட்கக்கேடாக நினைக்கிறாங்க. புரியுதா? அதை வெட்கக்கேடாக நினைக்கிறதுனால தான் இவங்க பத்திரிகையாளருங்கிற புனைப்பெயருடன் வருகிறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நபர் அவருடைய ட்வீட்டை போடுறார். அதற்கு தான் இந்த நபர் ஆமாம் இல்லை உண்மைதான்ல இவனுக்குலாம் அந்த பயம் இருக்குது அப்படின்னா அவ்வளோ அசிங்கமா திமுக காரன்னு சொல்கிறது, திமுக காரன் திமுகவினுடைய ஆதரவாளர் அப்படின்னு சொல்கிறது அவ்வளோ அசிங்கமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்ச இவ்வளோ பெரிய கெட்ட பேர் தெரியுமா? சார் தைரியமாக வாங்க, மக்கள் முன்னாடி எந்த மாஸ்க்கும் இல்லாமல் முன்னாடி ஆமாம் நான் திமுகக்கு ஆதரவளிக்கிறேன், நான் திமுகக்காக பேச வந்திருக்கேன், நான் திமுகக்காக மேடை ஏறுவேன். இன்னைக்கு கூட அந்த அண்டா என்ன செஞ்சார், புத்தாண்டு அதுமா நான் முதலமைச்சரை பார்த்தேன், அவருடைய வீட்டில் இல்லத்தில் சந்தித்தேன் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை கொடுத்தா ஒரு வீடியோ ஒரு ஃபோட்டோ போடுறார். ஏதாவது ஒரு பத்திரிகையாளருக்கு அவர் நினைச்ச நேரத்தில் நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை பார்ப்பதற்கான டைம் கிடைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் அதே நேரத்தில் அண்டா நினைச்சார்னா எப்போ வேணாலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய வீட்டுக்குள்ளே போகலாம், அவங்ககிட்ட போய் புகைப்படம் எடுக்கலாம். ஆனால் அவர் பெயர் பத்திரிகையாளர், இதை நாங்கள் நம்பணும், அதை நம்பினதை நாங்கள் அப்படி சொல்லணும். ஆனால் நாங்கள் சொல்ல மாட்டோம். அண்டா தான் திமுக ஆதரவாளர்கள் தான் உண்மையான பத்திரிகையாளர்களை கொச்சைப்படுத்துவதை விட்டுவிட்டு இந்த மாதிரி சொம்படிக்கக்கூடிய அண்டா அடிக்கக்கூடிய நபர்களை அவங்களுடைய பெயர் என்ன, அவங்க எதற்கு ஆதரவு இருக்காங்க அதை சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீம் மீடியா அவங்களை விவாதத்தில் உட்கார வைத்தால் உங்கள் டிவியினுடைய மானம் கொஞ்சமாக காப்பாற்றப்படும். அப்படி இல்லை சிரிச்சிருவீங்க. மக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. இதே மாதிரி 10 யூடியூபர்ஸ் இவங்களுடைய ஃபோட்டோலாம் போட்டு இவங்கெல்லாம் திமுக ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா எல்லா யூடியூப் பக்கமும் போய் பேசிட்டு இருக்கிறதே அவங்க தான். எந்த பக்கம் திரும்பினாலும் திமுக ஆதரவு நிலைப்பாடு யார் எடுக்கிறார்கள் என்றால் இவர்கள் தான். ஆனால் கேட்டால் பத்திரிகையாளர்கள் அப்படின்னு சொல்லி வருவாங்க. இந்த இரட்டை வேடம் வேண்டாம் அப்படிங்கிறத மக்கள் தெளிவாக எடுத்து கூற ஆரம்பித்து விட்டார்கள். மக்களுக்கு இதெல்லாம் புரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அரசியல்வாதிகளுக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடும். அரசியல்வாதிகளுக்கு அண்டா அடிக்கக்கூடிய இந்த மாதிரி நபர்களுக்கும் வேர்க்க ஆரம்பிக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. சோஃபார் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் அரசியல் சதுரங்கத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.